ஈரோடு மாவட்டத்தில் இரத்த தானம் வழங்குவதாக கூறி நோயாளிகளிடம் 1000 முதல் 2000 ரூபாய் வரை மோசடி செய்து வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து மற்றும் உணவிற்காக ஜிபே மூலம் பணம் அனுப்ப கூறி கல்லா கட்டும் களவாணி கும்பல் சிக்குமா? ஈரோடு மாவட்ட இரத்த தான ஒருங்கிணைப்பாளர் கூட்டமைப்பின் அலுவலகம் வீரப்பம்பாளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது. நோயாளிகளுக்கு அவசரமாக இரத்தம் தேவைப்பட்டால் உடனடியாக இவர்கள் தானம் செய்து வருகின்றனர். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தொடர்ந்து உதவி வருகின்றனர். இதற்காக வாட்ஸ்அப் குழு ஒன்றை தொடங்கி இரத்த தானம் செய்ய ஆர்வம் உள்ளவர்களையும் இணைத்து பலரின் உயிரை காப்பாற்றுவதற்கு பாலமாக விளங்குகின்றனர். இந்நிலையில் இந்த குழுவில் பகிரப்படும் தகவலை திருடி நோயாளிகளிடம் பணம் பறித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. மோசடி கும்பல் நோயாளிகளை தொடர்பு கொண்டு இரத்த தானம் செய்ய தாங்கள் தயாராக உள்ளோம் என்று கூறியுள்ளனர். ஆனால் வெளியூரில் உள்ளதால் போக்குவரத்து மற்றும் உணவிற்கு மட்டும் பணம் அனுப்புங்கள் என்று வலை விரித்துள்ளனர். அவசர தேவை என்பதால் நோயாளிகள் பலரும் யோசிக்காமல் அந்த நபர்கள் கூறும் ஜிபே மற்றும் போன்பே நம்பருக்கு 1000 முதல் 2000 ரூபாய் வரை பணம் அனுப்பியுள்ளனர். பணம் தங்களது வங்கிக் கணக்கிற்கு வந்ததும் அந்த கும்பல் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்றுள்ளது. இதில் பெருந்துறையைச் சேர்ந்த ஒரு நோயாளியிடம் பணத்தை வாங்கிய மோசடி கும்பல் உரிய நேரத்தில் இரத்த தானம் செய்யாததால் அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இரத்த தானம் செய்வதாக கூறி ஒரு கும்பல் மோசடி செய்து வருவது குறித்து ஈரோடு மாவட்ட இரத்த தான ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டமைப்பினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் அளித்துள்ளனர். மோசடி குறித்து தட்டி கேட்ட தங்களுக்கு மிரட்டல் விடுத்த கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். ரத்த தானத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்கூடிய தேவைகளுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் பகிர்றாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய அந்த நோயாளிகளோட உடன் இருக்கிற நம்பர் எடுத்து சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பணம் ஜிபே பண்ணிவிடுங்க, தூரத்துலேருந்து வரோம், சாப்பாட்டு காசு வேணும், வண்டிக்கு காசு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு கொடையாளர் அனுப்புறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு ஈரோடு மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. அந்த குறிப்பிட்ட நபரோட ஃபோன் நம்பருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி பேசி பார்த்துருக்கோம். அவங்க திருப்பி நம்மளை மிரட்டுற மாதிரி துணியில் தான் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் ஈரோடு மாவட்ட கூட்டமைப்பு நாங்கள் முழுக்க ரத்த தான சேவை கடந்த 7 வருஷமாக இலவசமாக தான் செஞ்சுட்ருக்கோம். ரத்த தானத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பொதுமக்கள் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களோட உறவினர்களோ நீங்களோ கொடுக்க தயங்கும் போது தான் இந்த மாதிரி உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. தயவு செஞ்சு ரத்த தானம் செய்யறதுக்கு அனைவரும் முன் வரணும். இரத்த தானம் செய்ய தயாராக உள்ளதாக கூறி நோயாளிகளிடம் 2000 ரூபாய் வரை வாங்கிக் கொண்டு ஏமாற்றி வரும் கும்பலால் ஈரோடு மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நோயாளிகளின் உயிருடன் விளையாடும் கும்பலை விரைந்து கைது செய்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களும் வலியுறுத்துகின்றனர்.